நடிகர் வடிவேலு அவர்கள் தமிழ் சினிமாவுல எப்படிப்பட்ட காமெடி ஜாம்பவான் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். இவர் இல்லாத மீம் டெம்ப்ளேட்டுகளே இருக்க முடியாது. அந்த காலத்துல இருந்து இப்போது வரைக்குமே இவருடைய காமெடிகள் பெருமளவுல கொண்டாடப்பட்டு வந்தது. சில காலங்கள் பாத்தீங்கன்னா இவர் சினிமாவுல நடிக்காமல் அமைதியாக இருந்தார். அதற்கு காரணம் இவருக்கு சினிமாவுல ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. வடிவேலு எந்த அளவிற்கு திறமையானவரோ அந்த அளவிற்கு சிக்கலானவர், திமிரு பிடித்தவர் அப்படின்றத பல பிரபலங்களுமே நாம சொல்லி கேட்டிருப்போம். அதையே அவரே அதனை ஒரு சில இடங்கள்ல வெளிப்படுத்தியுமே இருக்காரு. கேப்டனை பற்றி இவர் அவதூறாக பேசிய பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே இவருக்கு எதிராக நின்றது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா தற்போது திமுக ஆட்சியில தான் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இவருடைய ஆரம்ப காலகட்டங்களிலேயே பல பிரபலங்களுடன் நேரடியாகவே சண்டையிட்டு இருக்காரு. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம அஜித் சார் தான். ராஜா படத்தின் போது படப்பிடிப்புல அஜித் அவர்களை வாயா போயா, வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் வடிவேலு அவர்கள் பேசியிருப்பதுதான் இன்னமுமே அஜித் அவர்கள் வடிவேலு அவர்களுடன் இணைந்து நடிக்காததற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு அந்த படத்துல ஒர்க் பண்ண பல முக்கிய பிரபலங்களுமே சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களிடம் வடிவேலு அவர்கள் நேரடியாகவே மன்னிப்பு கேட்டுள்ளார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் AK 64 திரைப்படத்துல வடிவேலுமே இடம்பெற்றுள்ளார் அப்படின்ற செய்தி அந்த படக்குழு தரப்புல இருந்து தற்போது தகவலுமே லீக் ஆகியிருக்கு. AK 64 திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கேட்கிறாரு. இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுது. படத்துடைய முதற்கட்ட பணிகள் அதி தீவிரமாகவுமே நடைபெற்று வருதா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.